முரளி வந்து சுந்தரியை பார்த்துறாரு. "ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நீ சொல்லிட்ட, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிறீங்க. எல்லாருக்கிட்டையும் இங்கே வந்து நீங்கள் கிடைச்சா தர்மடி தான் உங்களுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து "முதல்ல இங்கேருந்து கிளம்ப போங்க, தப்பி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு விடுறாரு. "ஐயோ, அபி வராளே" அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. உடனே பார்த்துடுறாங்க அபி. "ஓ, நீதானா? உன்னை பாரு என்ன பண்ணேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போர்வை எடுத்து அவர் மேலே போட்டுடுறாங்க. போட்டுட்டு வந்து "வாங்க வாங்க, திருடன் இங்கே இருக்கான், வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே எல்லாம் ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்டோன்னு முரளியால் தாங்கவே முடியல, பயங்கரமாக கத்துறாரு. "அப்பா, ஃபுல்லாக அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் திருடன் தப்பிக்கவே முடியாது. நேராக போலீஸ்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதா. போலீஸில் ஒப்படைக்கலாமோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டலில் ஒப்படைக்கணுமோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா வந்து முரளி பயங்கரமாக அடிவாங்க. "ஐயோ, இப்படி அடிச்சிட்டிங்களேன்றாரு." "ஐயோ மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து பதறி போகிறாரு. உடனே எல்லாருமே பார்க்குறாங்க, ராகவ் எல்லாருமே பார்க்குறாங்க. "இப்படி போட்டு அடிச்சிட்டிங்களே, ஐயோ தெரியாது மாமா நீங்கன்னு சொல்லிட்டு, தெரியாமல் அடிச்சிட்டோம் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு "ஐயோ செம அடி, என்னால் முடியலையே, இப்படி பண்ணிட்டீங்களே, பாவம் வந்து கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சுந்தரி வந்து என்ன பண்ணுறாங்க, "வா கிருஷ்ணா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து பயங்கரமாக அடிப்பட்டது பார்த்து நல்லா வந்து பின்னாடி பக்கம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அபி. உடனே கூட சேர்ந்து வந்து அவங்க சிஸ்டரும் சிரிக்கிறாங்க. 2 பேரும் வந்து உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க. அனுவும் அபியும் அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. "செம்ம அடி புல் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் ஆமாம், சூப்பராக கொடுத்தோம்ல" அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே முரளி பார்த்து முறைக்கிறாரு அபியும் வந்து அனுவையும். "ஐயோ, நல்லா வீங்கிச்சே, நான் என்ன பண்ணுறது தெரியலையே, வா வா கிருஷ்ணா, உனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பார்த்த" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு கிருஷ்ணா. செமையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. "வேணும்டா உனக்கு, எங்களெல்லாம் பாடாப்படுத்தி எடுத்தல, இந்த அடியை உனக்கு நான் வேணும் தான் கொடுத்தேன், இதுக்கப்புறம் தான்டா இருக்குது, உனக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா" அப்படி சொல்லிட்டு அபி பார்த்து முறைச்சி மனசுலேயே பேசுகிறாங்க. உடனே அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. இங்கே வந்து அனுக்கிட்ட சொல்கிறாங்க அபி, "நல்ல அடி விழுந்ததில்ல அவனுக்கு" அப்படின்னு. "ஆமாம் அப்பா, ரொம்ப நாள் வந்து கனவு நினைவான மாதிரி ஆயிடுச்சு, என் கையால் அவனுக்கு அடி கொடுக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துடுச்சு" அப்படின்னு அனு சொல்கிறாங்க. "சூப்பர் தான் அபி, செம பிளான் தான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு. "நான் எங்கே பிளான் பண்ணேன், கரெக்டாக வந்து மாட்டினான், தொக்கா மாட்டினவொடனே கரெக்டாக நம்ம வந்து வச்சு செஞ்சுட்டோம்" அப்படின்னு சிரிக்கிறாங்க 2 பேரும். "சரி சரி, யாருக்கும் தெரிய போகுது, வா போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து சுந்தரி வந்து சொல்கிறாங்க, "ஐயோ கிருஷ்ணா, உனக்கு இப்படி அடிபட்டுருச்சே, என்னை காப்பாற்ற போய் நீ வாங்கிட்டியாடி, தேவைதான் எனக்கு அத்தை, உங்களை அடி வாங்கணும்னு விட்டுருக்கணும், என்ன கிருஷ்ணா இப்படி பேசுகிற, வேற என்ன பண்ணுறது, உங்களை அடி வாங்கணும் விடாமல் நான் வந்து மாட்டினேன் பாருங்க, அதான் திருடன் நினச்சிட்டு என்ன போட்டு அடிச்சிடாங்க, திருடன் நினச்சிட்டு அடிச்சிருக்க மாட்டாளுங்க, அவளுங்க வேணும் தான் அவனை அடிச்சிருப்பாங்க" அப்படின்னோடனே எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, அபி அணுவும் சேர்ந்து வேணும்னே நடித்த மாதிரி தான் எனக்கும் தோணுது, இவங்கள சும்மா விட மாட்டேன், அந்த அணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, தெரிய வைக்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி அந்த போயிட்டு நான் விசாரிக்கிறேன்" அப்படின்னோடனே முதல்ல அது செய் கிருஷ்ணா" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. "என்ன கிருஷ்ணா, ரொம்ப வலிக்குதா, கம்முன்னு போகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே வந்து அபி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து யோசிச்சுட்டே வராரு ராகவ். "என்ன, அவன் அடி வாங்குறதுக்கு இவன் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாளே, ஐயோ பாவமாக தான் நினச்சிருப்பா, இவன் என்ன சந்தோஷமாக இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டே வராரு. "என்ன, நீ சோகமாக இருப்பேன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்க, நான் ஏன் சோகமாக இருக்கணும்" அப்படின்றாங்க. "இல்லை இல்லை, என் மாமா அடி வாங்கினாரு, அதான் நீ சோகமாக இருப்பியோன்னு நினச்சேன், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை, சொல்லிட்டேன், நீங்கள் ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க, நான் சொல்லிட்டுருக்கேன் ஏற்கனவே, இந்த மாதிரி பேசாதீங்க என்கிட்ட, என்ன மறுபடியும் இதே மாதிரி பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், அந்த ஆள் அடி வாங்கினா நான் ஏன் சோகமாக இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்க அவ்வளோதான்" அப்படின்னு யோசிக்கிறாரு ராகவ். "என்ன இவ இப்படி பேசுகிறா" அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் அஞ்சலி ரொம்ப பதறி போகிறாங்க. "என்னங்க இது, நேற்று நைட்டு இவ்வளோ நடந்திருக்கா, என்னை ஏங்க எழுப்பல?" "இல்லைம்மா, உன்னையே பாவம் மாத்திரை போட்டு வசதியாக படுத்து தூங்குற, உனக்கு வேற கர்ப்பமாக இருக்க, உன்னை இப்படி எழுப்பிருந்தேன், நாங்கள் யாரும் எழுப்பல, எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து ஆகாஷோட அப்பா. பரவாயில்ல, தெரிஞ்சு அடிச்சுங்க, தெரியாமல் தானே அடிச்சுங்க, சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுமா, நாங்கள் தெரியாமல் எல்லோரும் அடிச்சிட்டோமா" அப்படின்றாரு. "என்ன சித்தப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அவருக்கு எல்லா இடமும் வீங்கியிருக்கு பாருங்கள், அவர் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இப்படி பண்ணிட்டீங்களா எல்லாரும், சரிங்க, இந்த நைட்டில் நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க வெளியே?" "இல்லை, நீ தூங்கிட்ட அஞ்சலி, எனக்கு தூக்கமே வரல, அதனால தான் சும்மா வந்து உலாத்திட்டு இருக்கலாமேன்னு வெளியே போனேன், அப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு" அப்படின்னோடனே. "சரிங்க, அப்போ போர்வை ஏன் போத்திருந்தீங்க?" "எனக்கே தெரியல, எப்படி என் மேலே போர்வை வந்துச்சுன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அபியே பார்க்குறாரு. அப்படியே அபி பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. அனு வந்து பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து முரளி செம்மையாக காண்டாகிறாரு. இதன் முடியுது.